முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் உருவாக்கின ஒருத்தருக்கு நீங்க மரியாதை செய்யறதுக்கு நன்றி செலுத்துறதா என்னுடைய நோக்கம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு உங்களுக்கும் உங்க டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. கருத்தம்மால ஒரு டயலாக் போட்டிருப்பாரு சார். அந்த பாட்டியம்மா வந்து சொல்லுவாங்க, வெள்ளக்காரச்சி மாதிரி யாரு பத்த பிள்ளையோ எந்த அருவருப்பு இல்லாம வாய் தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டு அவங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறா அப்படிங்கும் போது நமக்கு ஹிட் ஆகும். ஏண்டா அந்த குழந்தைய வந்து நாங்க எடுத்துட்டு போறேன் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ற சுந்தரராஜன் சார் கேரக்டர் வந்து ஒரு கிறிஸ்டினா காட்டியிருப்பாரு. நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். பாஜிராஜ் சார்ட்டே நான் பர்சனலா அவர்கிட்ட பாக்குறதெல்லாம் அவர் போட்டுக்கிற அந்த ஜீன்ஸ், அவர் பேசுற ஆங்கில வார்த்தைகள். What is your impression? I love everything because I didn't expect such a people. இவ்வளவு வருவாங்க நான் எதிர்பார்க்கல. மெதுவா நம்ம எல்லாம் இன்னைக்கு மாறிட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ் மக்கள்லாம் நம்ம இல்ல. சோ இந்த ஆஸ்பிரேஷன் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அவர் வந்து அந்த படங்கள்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சார். உழைக்கும் பெண்களை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து படகோட்டுற ராதாவா இருந்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் கருத்தம்மால வந்து வயல் வேலைகளை செய்யறவளா இருக்கட்டும், இல்ல குருவமா வந்து சொத்தை வச்சுக்கிட்டு சிங்கிள் மதரா இருந்துகிட்டு அவளை காப்பாத்துறதாகட்டும், எல்லா இடத்துலயுமே உழைக்கும் பெண்கள், அதாவது வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிடையாது, அவங்க ஒரு தொழிலாளி. ஒரு வசனம் கிடையாது. பிரபு தலையை கொஞ்சம் தாழ்த்திட்டு தோல்ல இருந்து துண்டை இறக்கிடுவார். அதுதான் பாரதி ராஜா டச் நினைக்கிறேன். அதான் பாரதி ராஜா டச். இப்ப டச்சுக்கு வரும். ஓகே, எது பாரதி ராஜா டச்? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். கிழக்கு சீமையிலே படத்திலே வந்து நெப்போலியனும் விஜயகுமாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அந்த சேவல் சண்டை வரும். அந்த சேவல் சண்டையில இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அந்த பாயிண்ட்லயே வந்து சொல்றாரு, சேவல் சண்டை வந்து இங்க முடியல, இது வந்து கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி. அந்த ஃபைட் சேவல் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட போறப்போ அது கண்டினியூ, அங்கங்க மாண்டாஜா அது வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து ஒரு டச். இப்போ வாங்கற ஆம்பளை தான் டைரக்டர் போதிக்கலாம். மாப்ள கூட்டம் கும்பல்ல வார்த்தை அளந்து பேசு. பெண்களை ரசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கணும். பாரதி ராஜாவோட ஃபேண்டசி வந்து எப்பவுமே வந்து எவர் கிரீன். சூப்பர். நல்லா இருக்குல? ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் ரசிக்கணும், அதுல வந்து பாலியல் வன்முறை வந்துடக்கூடாது. சினிமால காமிக்கிறோம் இல்லையா, காட்சி ஊடகமா வரும்போது அதுல வக்கரங்கள் வந்துடக்கூடாது, விமர்சனம். அந்த பயம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி பெண்ணே ஓஹோ ஒரு ஆண் நம்மளை அப்படி ரசிப்பானாங்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய ஃபேண்டசி. அப்பதானே காதலே நட்பை உருவாகும். நீங்க ரசிக்கிறதுல நாணயமும் நேர்மையும் இருக்கணும்ல. இதுல கிழக்கு சீமையில பாத்தீங்கன்னா ராதியா மேடமுக்கு இந்த இடத்துல காதல முடி இருக்கும். அது நிறைய ஆண்களுக்கு அது சினிமாவில் பாரதி ராஜா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த காது முடிக்க தனியா ஷாட் வச்சிருப்பாரு. இங்கே